Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரத்னராஜ் கடைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாரிஸ் கார்னர் எலிபென்ட் கேட் பக்கத்துல முருகாப்பா ஸ்ட்ரீட்ல இது லொகேட் ஆயிருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ், வெளியில வாங்க முடியாத நிறைய ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ், அதுவும் இப்போ வரலட்சுமி விரதம் வரதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே சூப்பர்பான டிசைன், நியூ டிசைன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல் அகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி நிறைய திங்ஸ் கூட இங்கே வச்சிருக்காங்க. வாங்க இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ வரலட்சுமி நோம்புக்கு அம்மன் அந்த நலங்கு வைக்கிற ஐட்டம்ஸ் இந்த மாதிரி காம்போல கூட வச்சிருக்காங்க. இதெல்லாம் பிரீமியம் குவாலிட்டி ஜெர்மன் சில்வர் ஐட்டம். ஸோ ஸ்டார்டிங் பிரைஸ் இது காம்போ இது 3500ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல ஒரு அம்மன் முகம் வந்துடுது, அதுக்கு தேவையான அந்த கலச சொம்பு, அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமானது துளசி மாடம், ஒரு குங்கும சிமிழ், அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்தன கிண்ணம், அடுத்தது மஞ்சள் இல்ல குங்குமம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு செட்டு. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனையுமே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வருஷம் வருஷம் நாங்க அம்மன் அந்த வரலட்சுமி நோம்பு கொண்டாடுற அம்மன் முகம்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு செட்டு மட்டும் எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு பன்னீர் சொம்பு இருக்கு, ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சந்தன கிண்ணம் மாதிரி ஒரு இல்ல ஒரு பூ போட்டு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி அச்சதை வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஜெர்மன் சில்வர் பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி அமேசிங்கா இருக்கு. பிளேட் அப்படியே அச்சசல் வெள்ளி மாதிரி இருக்கு. இது நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ல வைக்கும் போது கண்டிப்பா இது வெள்ளின்னு எல்லாருமே கேட்பாங்க, எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. இது மாதிரி கூட இங்க கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா குத்து விளக்கு. இப்ப மார்க்கெட்ல நிறைய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இந்த மாடல் தான். பித்தளையிலுமே வருது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிலுமே வருது. சமீபத்துல நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுல வெள்ளியில காட்டியிருப்போம் இதே மாடல். அதே ஜெர்மன் சில்வர்ல வெளியில வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர்ல கூட கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தனியா வாங்கிட்டு அது மேல இப்படி வைக்கும் போதுதான் அதனுடைய அழகு தெரியும். ஸோ வேணும்னா நம்ம சிங்கிளாவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இது 2 பீஸ் கூட வாங்கிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கலச சொம்பு. கலச சொம்பு மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே கிடைக்குது, வெளியில வாங்க முடியாத பொருட்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது அம்மனோட அந்த சிலை, அந்த உருவம் அப்படியே அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அம்மனுக்கு தேவையான அந்த முகம், அதுக்கு உண்டான அந்த ஜுவல்ஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாலை, இந்த தாமரை அந்த மலர்களால் ஆன மாலை, இது கோல்டு பிளேட்டட் ஜெர்மன் அது சில்வர் இது. ஸோ அடுத்தது அந்த அம்மன் பாடி ஷேப், இது கூட இங்க கிடைக்குது. ஸோ என்ன நம்ம நோன்புக்கு தேவையான பொருட்கள் தேடிட்டு இருக்கீங்களோ எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லயே இங்க கிடைக்குது. இப்போ வரலட்சுமி விரதம் தான் கிடையாது, நம்ம வீட்லயே ஒரு பூஜா செட் வெளியில வாங்க முடியல, கொஞ்சம் பிரைஸ் கம்மியா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜெர்மன் சில்வர் மாடல் வாங்கிக்கோங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6200 வருது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கலச சொம்பு, அந்த வெள்ளி சொம்பு மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. கியூட்டா சின்ன காம்பாக்டா ஒரு அந்த காமாட்சி அம்மன் விளக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பஞ்ச பாத்திரம், அதுக்கு உண்டான ஸ்பூனு, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கிற மாதிரி 2 கிண்ணம், இல்ல சந்தனம் எது வேணுமோ வச்சுக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு பெரிய பிளேட்டு, நல்ல சூப்பரான ஷேப்பு வித் ஸ்டாண்டோடய வருது. இந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க நம்ம டிஸ்பிளே ஐட்டம்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். இங்க நலங்கு செட்ல நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. சிம்பிளா வேணும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஒரே ஒரு காமாட்சி அம்மன், 2 கிண்ணங்கள் இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வெறும் பன்னீர் சொம்பு, அடுத்தது 2 சந்தன கிண்ணம், ஒரு பிளேட் நல்ல கிராண்டான லுக்ல, இது ஒரு காம்போ மாதிரி வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஜெர்மன் சில்வர்லயே அந்த கோல்டு பிளேட் வச்சு, இப்ப நம்ம வெள்ளியில எப்படி கோல்டு பிளேட்டட்ல ஜுவல்ஸ் சில்வர் ஐட்டம்ஸ் வருதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட்ல கூட கொடுத்துருக்காங்க இந்த பிளேட்டு. அதே மாதிரி ஒரு வெள்ளி அந்த பன்னீர் சொம்பு, 2 கிண்ணம், அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த பாத்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் வச்ச மாதிரி இந்த மாடல். அதுக்கு அடுத்தது இந்த காம்போல பாத்தீங்கன்னா நடுவுல இந்த சந்தன கிண்ணம் அப்படியே ஒரு கொத்து மாடல், இந்த கொத்து கிண்ணம்னு சொல்லுவாங்க, அந்த மாடல்ல வச்சிருக்காங்க. பின்னாடி கூட பாத்தீங்கன்னா நல்ல எம்போஸ் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க.
வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அந்த டிஸ்பிளேல காமிச்சு அம்மனுக்கு தேவையான அந்த ஜுவல்ஸ் கூட இங்க இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காசு மாலை அது கூட இங்க வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 450 சொல்லியிருந்தாங்க. ஜெர்மன் சில்வர் தான், கோல்டு பிளேட்டட் ஜெர்மன் சில்வர். இதெல்லாம் வந்து இமிடேஷன் கிடையாது. ஸோ வந்து அம்மனுக்கு வந்து ஏத்த ஐட்டம் இது. குட்டியா உங்க வீட்டுல பூஜை ரூம்ல ஒரு லக்ஷ்மி உருவம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அதுக்கு கூட இதெல்லாம் நீங்க வாங்கி போட்டுக்கலாம் தனியா கூட. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தாமரை மலர்கள் அர்ச்சனைக்கு வந்து இது யூஸ் ஆகும். முக்கியமா வந்து வரலட்சுமி விரதத்துக்கு தான் கிடையாது, வீட்டுல வந்து குபேர பூஜை இந்த மாதிரி எல்லாம் நடத்தும் போது கூட இது வந்து யூஸ் ஆகும். 108 ஃபிளவர் இருக்கு இதுல. 450 ரூபா விலை போட்டிருக்கு. பிளேட் மட்டும் இல்லாம இந்த மாதிரி ட்ரேஸ்லயே வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ் கூட வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம வருஷம் வச்சு பார்சல் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். 350 ருபீஸ்ல வருது. அதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டிலோட அந்த கைப்பிடி வர மாதிரி இருக்கு. 975 ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ நம்ம நிறைய பீஸ் வாங்கும் போது ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா டம்ளர் செட்டு 2 வெள்ளி டம்ளர் இருக்க மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பூஜா ரூம்ல கூட அந்த பாயசம் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். வெள்ளியில வாங்க முடியலன்னா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிளேட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த கடையில பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த பிளேட் ஐட்டம், அந்த டிஸ்பிளே, இந்த வருஷம் வைக்கிறது யூஸ் ஆகிற ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய வச்சிருக்காங்க. இது கூட பாத்தீங்கன்னா வித் ஹேண்டிலோடயே வருது. இது பாத்தீங்கன்னா 950 ருபீஸ் போட்டிருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா 3 ஷேப்ல 3 சைஸ்ல கூட இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பு டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கு. இது மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா கூட வச்சிருக்காங்க. ஸோ அடுக்கு நல்லா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நிறைய வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த மாடல் பாருங்க, வித் ஸ்டாண்டோட. எல்லாத்துக்குமே சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டோட வருது, சிலதெல்லாம் பிளைனா வருது. இது பாத்தீங்கன்னா 1350 ரூபா விலையில இருக்கு. வெளியில வாங்க போனோம்னா 15,000 20,000 அந்த மாதிரி ஆகும். அதுல வந்து 3 சைஸ்ல இருக்கு. அடுத்தது இந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா வித் ஸ்டாண்டோடே வருது. இது எதுக்காக ஸ்டாண்டோட கொடுக்குறாங்கன்னா, நம்ம அந்த வருஷம் வைக்கும் போது அப்படியே அழகா ஸ்டடியா நிற்கும். உள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஹைட்டா காட்டுறதுனால நல்லா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கு, ஃபங்க்ஷன்ல எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல். இதனுடைய ஹேண்டில் கூட நல்லா முறுக்கு டைப்ல கொடுத்துருக்காங்க, அந்த ஹேண்டில் தூக்குறது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிச்சுவை பிளேட்டு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த பிச்சுவை கவ் வச்ச மாதிரி நிறைய பிளேட்ஸ், பவுல்ஸ், எஸ்பெஷலி இந்த வரலட்சுமி விரதத்துக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் வந்து நிறைய நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரேயோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1350 ருபீஸ் போட்டிருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் கூட இங்க இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 790 ருபீஸ்ல இருக்கு. சைட்ல எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த எனாமல், மெரூன் கலர் எனாமல் வச்சு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இன்னொரு அந்த பிச்சுவை கவ் போட்ட மாதிரி ஒரு மாடல் பாருங்க. இவங்க வந்து ஹோல்சேல்ன்றதுனால வந்து நிறைய மாடல், நிறைய அந்த ஷேப்ஸ், சைசஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. பிரைஸ் கூட பாத்தீங்கன்னா இது 450 ருபீஸ் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொன்னு பிச்சுவை கவே இல்லாம யானை போட்ட மாதிரி நல்ல ஒரு கம்பீரமான லுக்ல யானை இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரே டைப்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளைனா ட்ரே மாதிரி இருக்கு. ஒரு ஜுவல்ஸ் எல்லாம் கூட வச்சு, மிச்சதெல்லாம் பழம், தேங்காய் இதெல்லாம் வைக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஜுவல்ஸை மட்டும் கூட வச்சு பேக் பண்ணலாம். இதுல நீங்க ஏதாவது பொண்ணுக்கு போடுறீங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்துன்னா அதுல வந்து அந்த ஜுவல்ஸை வச்சு நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து 1050 ரூபா விலையில இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பூக்கூடை மாதிரி யூஸ் பண்றது. வீட்டுல கூட நம்ம பூஜை ரூம்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பூலாம் வச்சு டெக்கரேட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பிச்சுவை பிளேட்ஸ் தான் நிறைய இருக்கு. நிறைய மாடல், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், லோட்டஸ் வச்ச மாதிரி, குட்டி குட்டி லோட்டஸ் வச்ச மாதிரி. இப்ப வந்து சாரீஸ்ல கூட இந்த மாடல்லாம் நிறைய வருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மயில் டிசைன், நல்ல ஒரு பிரிண்ட், கலர்ஃபுல்லான பிரிண்ட், லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வாழை மரங்கள் கூட ஜெர்மன் சில்வர்ல வச்சிருக்காங்க. நல்ல பெரிய மாடல், இது நல்ல பெரிய சைஸ். 1650 ரூபா விலையில இருக்கு. ஸோ வந்து அதுலயே கொலை தொங்குற மாதிரி நல்லா அகலமா இருக்கு. நம்ம பாக்குறதா குட்டி குட்டியா தான் மார்க்கெட்ல பார்ப்போம். இது வந்து அகலமா இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் உயரமான ஷேப், சைஸ் பெருசு. ஸோ ஒன்று வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 2 வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து வாங்கினது பழசாயிடுச்சு நினச்சா அப்படி வாங்கிக்கோங்க.
இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கலாம். ஸ்பூன் ஸ்டாண்டு ஜெர்மன் சில்வர்ல பண்ணிருக்காங்க, நல்லா வெயிட்டா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு வாத்து ஷேப்ல பண்ணிருக்காங்க, மயில் மாதிரியுமே இருக்கு. ஸோ அடுத்தது வந்து இந்த குத்து விளக்கு டைப்பு. இது கூட வந்து வெளியில வாங்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஜெர்மன் சில்வர்ல. ஜெர்மன் சில்வர்ல வந்து கோல்டு பிளேட்டர்ல இந்த மாதிரி முருகர் சிலை கூட இங்க இருந்ததுங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி சவுகார்பேட் கடைகள்ல வந்து இந்த மாதிரி சிலைகள் முருகர் சிலை பார்க்கறது ரொம்ப அதிசயம். ஸோ ரொம்ப நல்லா அந்த கலர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மைனூட் ஒர்க்ஸ்லாம் அவர் என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்காரு அப்படின்றதுலாம் கூட ரொம்ப தெளிவா பாற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல சூப்பரான ஐட்டம். 1250 ரூபா விலையில இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முருகர் சிலை தான் இதுவுமே. இது வந்து கோல்டன் கலரு. இது பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் கலர்ல பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து 550 ரூபா விலையில இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பெருமாள் சங்கு சக்கரம் போட்ட மாதிரி. இது ஒரு ரிட்டர்ன் கிஃப்டா கூட நீங்க கொடுக்கலாம். 295 ருபீஸ்ல இருக்கு. மனை இப்ப வந்து அம்மனை உட்காத்தி வைக்கிறதுக்கு வந்து மனை கூட இங்க இருக்கு. அதுவும் வந்து யானை வச்ச மாதிரி. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து நவராத்திரி டைம்ல கூட யூஸ் ஆகும். ஸோ வந்து இப்பவே பார்த்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ கூட நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி மனைகள்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கூட இங்க இருக்கு. அதுல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ், நல்லா அழகா ராஜா உட்காந்துட்டு போற மாதிரி நல்லா சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டிங் கூட நல்லா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல கலர்ஸ்லாம் வேண்டாம், லுக் வைஸ் எலிகண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்ல ஒரு வுட்டன் பினிஷிங்ல சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கியூட்டான கிண்ணங்கள் கூட வச்சிருக்காங்க. வெள்ளியில எப்படி நம்ம கிண்ணங்கள் வாங்குவோமோ அதே மாதிரி வந்து ஜெர்மன் சில்வர்ல நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல்ல பண்ணியிருக்காங்க. நிறைய ஷேப்ஸ்ல இருக்கு, வித் லிடு வித்தவுட் லிடு அந்த மாதிரி கூட நிறைய வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தேவைப்பட்டா கூட நீங்க வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு கோல்டு, அந்த கோல்டு பிளேட்டட்ல கூட ஒன்று வச்சிருக்காங்க. குங்குமச்சிமிழ் பார்த்துருந்தேன், 185 ருபீஸ் தான். ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம் தான் இது. அகைன் வந்து மேலே வந்து அந்த பிச்சுவை கவ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், இது மயில் டிசைன் போட்டிருக்காங்க. ஸோ வெள்ளி குங்குமச்சிமிழ் மாதிரியே தான், நல்ல குவாலிட்டியான ஜெர்மன் சில்வர். நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது, நிறைய வித்துட்ருக்கு. ஸோ நீங்கள் நேரில் வரும்போது அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய பீஸாக வாங்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். நல்ல ஒரு, ஏன்னா போது எப்பயுமே கொடுக்குற மாதிரி குங்குமச்சிமிழ் கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். வரலட்சுமி விரதத்துக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் கூட கொடுக்கலாம். இதில் வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து 215 ருபீஸில் இருக்கு. பிரிண்ட் போட்ட ஜார், இது மெட்டல் தான். இது அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸில் கூட இருக்கு. இந்த கலர்லாம் பாருங்கள், ரொம்ப அந்த லுக் வைஸ் ரொம்ப நல்லா அழகாக இருக்கு. நார்மலாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இது ஃப்ளாரல் தான், பட் வந்து அந்த கலர் வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா பிச்சுவை கவ் போட்ட மாதிரி அகைன், இது இல்லாமல் எதுவுமே வராது. ஸோ வந்து அந்த மாதிரி கூட இருக்கு. இதுக்குள்ளே கூட நீங்கள் ஒரு மஞ்சள், குங்குமம், ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் போடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து காப்பர் மெட்டலு, மஞ்சள் குங்குமம் கூட போட்டு நம்ம இதிலெல்லாம் கொடுக்கலாம். நிறைய பீஸ் வாங்கும்போது இனிமேல் கூட ப்ரைஸ் கம்மியாக கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி போன வருஷம் நம்ம பார்த்தது தான். இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வுட்டன் லிட்டோடய வந்திருக்கு. நம்ம கிச்சனில் கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாடல்லாம். நல்லா கோல்டன் கலர் கோட்டிங் தான் இது, ஃபுல்லாக பிராஸ் கிடையாது. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒரு பிங்க் கலரில் ஒரு பேஸ்டல் ஷேடில் கூட வச்சுருக்காங்க. இன்னும் கூட நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, ஊறுகாய் ஜாடி மாதிரி இருக்கு. பட் வந்து மெட்டல் தான் இது. விதமாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க, செராமிக் கிடையாது. இந்த மாதிரி ஜாடி ஐட்டம்லாம் செராமிக்ல வாங்கணும் பயந்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல்ல வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் கலர்ல வந்திருக்கு. 350 ருபீஸ்ல இருக்கு. இது
பழசாயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனித்தனியா அந்த சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர்ல வந்து கோல்டு பிளேட்டட் வந்து இங்க வச்சிருக்காங்க. அப்படியே தங்கம் மாதிரி மின்றா மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கலாம். அது வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 550ல இருந்து இருக்கு. இல்ல எனக்கு அப்படியே அசல் வெள்ளி மாதிரியே வேணும்னா இந்த மாதிரி வந்து ஜெர்மன் சில்வர்ல வாங்கிக்கோங்க. எல்லாமே வந்து அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் பிரைஸ் வருது. நேர்ல விசிட் பண்ணும்போது இன்னும் நீங்க வந்து டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே வெளியில இருக்கிறத விட நம்மளுக்கு வந்து இங்க பாரிஸ் கர்னர் சவுகார்பேட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா 7 இன்ச்சு 800 ருபீஸ்ல வருது. இங்க நிறைய பீஸ் வச்சிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து சைட்ல கட்டுற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்து வளையம் வச்ச மாதிரி கூட வாங்கிக்கோங்க. இதுலயுமே இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து நம்ம சைட்ல வந்து தேங்காயில வச்சு கட்டுற மாதிரியே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இவங்க ரீட்டைலும் பண்றாங்க, ஹோல்சேலும் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ, இல்ல ஒரு 3-4 பேர் சேர்ந்து வாங்குறீங்கன்னா ஒரு 5-6 பீஸ் கூட அவங்களுக்கு தேவையானது வாங்கி கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஹோல்சேலா வாங்கும் போது கூட கொஞ்சம் பிரைஸ் கூட அவங்க கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து நலங்கு செட்லாம் பார்த்தோம். அடுத்ததா வந்து நோம்புக்கு வந்து வரவங்களுக்கு எல்லாம் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதுக்குண்டான ப்ராடக்ட்ஸ் கூட குட்டி குட்டியா நல்லா அழகா பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 245 ருபீஸ்ல வருது. இதே நிறைய காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. 2 பீஸ் தான் இருக்கு. வேணும்னா நம்ம கடையில வந்து கேட்கும் போது அவங்க நிறைய கொடுப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு. ரொம்ப அழகான மாடல், நல்ல குட்டியான மாடல். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து நல்ல ஏத்த ஒரு ஐட்டம். இதை ஏத்தணும்ன்ற அவசியம் கிடையாது, சும்மா ஷோ பீஸா கூட நம்ம வைக்கலாம். இது வந்து மெயின்டைன் பண்றதும் ஈஸி தான். இதனுடைய பிரைஸ் வந்து 195. இது வந்து மெயின்டைன் பண்ற டிப்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த டூத் பவுடர் போட்டு அதை ப்ரஷ்ஷாலேயோ இல்லை துணியாலேயோ வச்சு தேய்ச்சிட்டோம்னா இது வந்து நல்ல லைஃப் லாங் வந்து உங்களுக்கு அந்த கலர் போகாது. இது வந்து நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டது. உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சா நீங்க கூட கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கொத்து கிண்ணம். இந்த மாடல் இதெல்லாம் வந்து நிறைய இந்த வரலட்சுமி விரதத்துக்கு தான் நிறைய ரிட்டர்ன் கிஃப்டா கொடுப்பாங்க. நவராத்திரி டைம்ல கூட யூஸ் ஆகும். 295 ருபீஸ்ல இருக்கு. அடுத்தது வந்து ஒரு மயில் மேல வந்து பாத்தீங்கன்னா மயில் வச்ச மாதிரி கொத்து கிண்ணம். 4 பார்ட்டிஷன் வருது. மஞ்சள், சந்தனம், குங்குமம், விபூதி இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுலயே பாத்தீங்கன்னா 2 வருது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு மாடலு. இதெல்லாம் இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டா தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளரு ரொம்ப கியூட்டா இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க. இவ்வளவு குட்டியா இருக்கு டம்ளரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு மாடல்ல இருக்குது. இது பாத்தீங்கன்னா 290 ருபீஸ் போட்டிருக்கு. வெளியில இதெல்லாம் வாங்க போனா 10,000 15,000 ஆகும். அவ்வளோ பிரைஸ் வேண்டாம்னா இந்த மாதிரி 95 ருபீஸ்ல ஒரு தீபம், ஒரு தியா மாடல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இங்க கீழே இந்த ராமர் பாதம் மாதிரி வச்சிருக்காங்க. நவராத்திரி டைம்ல கூட இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கலாம். ஒரு பீஸ் 300 ருபீஸ் வருது. இப்ப வந்து நிறைய பேர் வந்து இந்த மாலைகள் கூட தேடிட்டு இருப்பீங்க, இந்த தாமரை மலர்களால ஆனது. இது பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து 1450 போட்டிருக்கு. இது வந்து 10 இன்ச்ல வருது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்வரும் கோல்டும் கலந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்ல பிளைனா கோல்டுல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கோல்டு பிளேட்டட் ஜெர்மன் சில்வர், நல்ல பிரீமியம் குவாலிட்டி. 1850 போட்டிருக்கு. 12 இன்ச் இது. அடுத்தது இல்லைங்க அதை விட பெருசா வேணும்னு நினைச்சீங்கன்னா 16 இன்ச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா 2750 ரூபா போட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த தாமரை மலர்கள் வந்து கொஞ்சம் அப்படியே பூத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாடல்ல கூட ஒரு மாலை இருக்கு. ஸோ உங்களுக்கு பழசாயிடுச்சு, வீட்டுல இருக்க அந்த பூஜை ஐட்டம்ல வந்து இந்த தாமரை இந்த மாலை பழசாயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். சுவாமி அந்த சிலைகள் கூட ஜெர்மன் சில்வர்ல பண்ணி வச்சிருக்காங்க. கணேஷா முகம் மாதிரி இருக்கு. ஃபுல் உருவமுமே இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட்லயுமே இருக்கு. பெருமாள் இருக்காங்க, தாயார் இதெல்லாம் கூட இங்க வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காமதேனு இதெல்லாம் வந்து நம்ம பூஜை ஐட்டம், அதாவது பூஜா ரூம்ல வைக்கக்கூடியது. ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கணும் ஒரு மங்களகரமா அப்படின்னு நினைச்சா கூட இதெல்லாம் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து குங்கும சிமிழ். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 65 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பிரைஸ் கம்மியா வேணும், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நிறைய பீஸ் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ்மே கிடைக்கும்.
யானையில பாத்தீங்கன்னா ஒரு குங்குமச்சிமிழ் இருக்கு. இது கூட சூப்பரா இருக்கு. 105 ரூபாய் விலையில இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பின்னாடி சாமி சிலையே வந்து பின்னாடி வந்து அந்த மண்டபம் கான்செப்ட்ல வச்ச மாதிரி இருக்கு. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கலாம். இது மாதிரி பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரக பிரவேசம் அப்படி இல்லைன்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில கூட, அதாவது ஜெர்மன் சில்வர்ல கூட வச்சிருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது வெள்ளி மாதிரியே தோணுது, அதனால வெள்ளி வெள்ளின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பாக்ஸோடய வர்றதுனால நல்லா அழகா இந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம கொடுக்கலாம். 2 கிண்ணம் வருது. இதுல மேல ஒரு பிளேட்டுமே வருது. இது வந்து பாத்தீங்கன்னா 295 ருபீஸ்ல வருது. இது எவ்வளவு சார்? 135. இது பாத்தீங்கன்னா சிங்கிள். இது கொஞ்சம் விலை கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வித் ஸ்பூனோடய வருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஐட்டம். நம்ம கிச்சன்ல கூட நம்ம டைனிங் டேபிள்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் கூட வச்சு நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருஷம் வைக்கிறோம்னா இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷனே வந்து ரொம்ப கிராண்டா மாத்திடும். ஸோ வெள்ளிலாம் வாங்கி வச்சிருக்காங்க, சமூகம் பெரிய இடம் போல இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல். அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல், ஒரு 5 கிண்ணம் வச்சு கீழே வந்து ஒரு நல்ல ட்ரே மாடல்ல கொடுத்துருக்காங்க. நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதுல என்ன வேணுமோ போட்டு வச்சுக்கலாம். அதுல வந்து இன்னொரு மாடல் இருக்கு, நல்லா வந்து கைப்பிடி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஐட்டம் தான் இது. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இல்லைன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஒரு நிச்சயதார்த்தம், இதுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகக்கூடியது. இந்த மாதிரி யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இங்க கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணலாம். அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கூட இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி தான், கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்ல வருது. இது வந்து பாத்தீங்கன்னா 4900 ரூபாய் போட்டிருக்கு. கம்மி பிரைஸ்ல கூட நிறைய வச்சிருக்காங்க. இப்போ வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கே வந்து நல்லா பெரிய தட்டா வேணும். பழம், தேங்காய் இதெல்லாம் வைக்கும் போது நல்லா நம்மளுக்கு பெரிய தட்டா தேவைப்படும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் வைக்கிற மாதிரி அதுலேயே பவுல்ஸ் இருந்தது. இந்த பிளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம வருஷம் வைக்கிற தட்டு மாதிரி வருது. அது மட்டும் இல்லாம சர்விங் ட்ரேவா கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரிச் அண்ட் ட்ரைல நம்ம டைனிங் டேபிள வந்து அரேஞ்ச் பண்றோம்னா இந்த மாதிரி வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து நிறைய மாடல் கூட வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ். உள்ளெல்லாம் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து நல்ல டிஃப்ரெண்டான ஷேப்ல இந்த மாடல்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட பாருங்க, உங்களுக்கு நல்லா கிட்ட வச்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இந்த உள்ளுக்குள்ள நிறைய பேட்டர்ன்ஸ் கூட வச்சிருக்காங்க. கேமரால தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ அடுத்தது அவ்வளவு பெருசு வேணாம்னா கொஞ்சம் அதுல குட்டியான சைஸ்ல கூட இருக்குது. இது பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் தான். அதுல பாத்தீங்கன்னா கைப்பிடி வச்ச மாதிரி இந்த ட்ரே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுலயே பாத்தீங்கன்னா கோல்டு பிளேட்டர்ல வந்திருக்கு. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரே, அந்த அவுட்டர் லைன் மட்டும் கோல்டு பிளேட்டர்ல கொடுத்து பண்ணியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் வந்து வெளியில வாங்க போனோம்னாக்கா ரொம்ப ரேட் ஹெவியா வரும். இதே பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலதான் போகும். ஸோ 10 மடங்கு வரக்கூடிய அந்த வெளி விலைய வந்து 1 மடங்குல வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ்லாம் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து வெள்ளின்றது அப்கோர்ஸ் அது வந்து ஒரு நல்ல வேல்யூபிள் ப்ராடக்ட் தான். பட் வந்து வாங்க முடியல, என்ன பண்றது, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ வந்து நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனையும் நல்லா கிராண்டியரா காட்டணும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படியே கோல்டே தோர்த்துடும். ஓவல் ஷேப்ல இருக்கு ஷேப்பு. அதுலயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அந்த அவுட்டர்ல மட்டும் கோல்டு கொடுத்து உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி, நல்லா வெயிட்டா இருக்கு தூக்கும் போது. இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும். ஸோ வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 செட் அகைன் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு வைக்கிறது தான். இதுல ஒரு சின்ன வித்தியாசம், மேல பாத்தீங்கன்னா அங்க இந்த கிளாஸ் லிட்டோடய கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மேல வந்து மயில் வச்ச மாடல்ல இருக்கு. இது மயிலா அன்னமான்னு கூட தெரியல. உங்களுக்கு யாரும் தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷிங்ல. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்ல சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஆன்டிக்ல வந்து ஜெர்மன் சில்வர்ல கூட கொண்டு வந்திருக்காங்க.
நீங்க வந்து இப்போ வெள்ளியில வாங்கினா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து வெள்ளி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜெர்மன் சில்வரை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து இது ஆன்டிக் சில்வர்ல இருக்கு. ஸோ வந்து நல்ல கிராண்டான ஐட்டம் இது. இந்த மாதிரி யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுல்லாம் வந்து மார்க்கெட்ஸ்ல நிறைய வருது. கிளாஸ், பிளாஸ்டிக் அந்த மாதிரி. இப்போ ஜெர்மன் சில்வர்ல கூட ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. வித் லெட்டோட வருது. நல்ல ஒரு கிராண்டியர் லுக்கு. நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு தீபாவளி அந்த டைம்லாம் வந்து நம்ம யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வாங்கி நடுவில் வந்து ஒரு முந்திரி பாதம் போட்டுட்டு அப்படியே ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப கிராண்டான கிஃப்டா இருக்கும் அது உங்களுக்கு. அதுலேயே வந்து பிளைன் சில்வர்லயுமே வச்சிருக்காங்க. இது இந்த பவுல்ல பாத்தீங்கன்னா லிட்டு, அந்த லிட்டுக்கு மேல வந்து அந்த யானை, அந்த ஒர்க்மேன்ஷிப்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த அந்த கிண்ணத்துல பாத்தீங்கன்னா கீழே ஸ்டாண்டுல கூட அந்த யானை முகம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல். குட்டியா கியூட்டா ஒரு ட்ரே மாடல்ல ஒரு 6 கப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இன்னொரு மாடல் 2 கப் வர மாதிரி. நான் முதலே சொன்ன மாதிரி சிம்பிளா ஒரு பாதாம் முந்திரி, அப்படி இல்லைன்னா ஒரு நலங்கு வைக்கும் போது ஒரு மஞ்சள் சந்தனம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லை ஒரு ரிசப்ஷன்ல வைக்கிறோம் டேபிள் மேலன்னா அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் பவுலு. இதெல்லாம் வந்து ஜெர்மன் சில்வர்ல கொண்டு வரதுக்கு சூப்பரான விஷயம். பவுல் இந்த ஃப்ரூட் பவுலுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அதே வந்து இன்னொரு மாடல் கூட இருக்கு. சூப்பரான மாடல். நல்ல பெரிய தாம்பூல தட்டு மாதிரி வேணும், பிளைன் தட்டு மாதிரி வேணும், வெள்ளி மாதிரியே இருக்கணும் பார்க்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல பிளைனா எலிகண்டா வாங்கிக்கோங்க. 1850 ரூபா போட்டிருக்கு விலை. அதுல வந்து இன்னொன்னு பெருசு. இதுலயே சைஸ் வாரியா கொடுப்பாங்க. இது பத்தி பாத்தீங்கன்னா நியர்லி 2000 ரூபா வருது. 2000 ரூபாய்க்கு 10 ரூபா தான் கம்மி. நல்லா பெரிய தட்டு. சாமிக்கு தேவையான குட்டி குட்டி மனைகள், அதுமே அந்த இது ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரியான மாடல் தான் இது. இது ஃபுல்லா ஜெர்மன் சில்வர் கிடையாது. உள்ள பாத்தீங்கன்னா அந்த வுட் கொடுத்து மேல வந்து அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மனைகள் கூட இங்க நிறைய கிடைக்குது. அதே வந்து பாத்தீங்கன்னா கோல்டன்ல வேணும், கும்பம் வச்ச மாதிரி ஒரு மாடல் 6 இன்ச்சஸ்ல போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 550 ரூபா விலையில இருக்கு. ஸோ அதுல வந்து முக்காலி மாதிரி கேட்டுருக்கீங்க. இப்ப வரலட்சுமி விரதத்துக்கு கூட அம்மனை உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். 690 rupees 8 இன்ச்ல வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா மாடம் மாதிரி இருக்குது. விளக்கு வைக்கணும், ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கணும், அந்த மாடம் மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சா வாங்கிக்கலாம். 525 rupeesல இருக்கு. இங்கேயுமே பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு. ஒரு 300 rupeesல இருந்தே நிறைய இருக்கு. அடுத்தது வந்து பிளைனா வேணும், பெரிய மனையா வேணும், நம்மளே இப்ப வந்து உக்காந்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதுல எந்த சாமி உருவமுமே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கூட இதுல உட்காந்து பண்ணலாம். இது மாதிரி நம்ம வெயிட் தாங்கும் இது. அதுல வந்து பெருசு சின்னது நம்மளுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராயல் லுக்ல வந்து ஒரு டீ காஃபி வைக்கிற மாதிரியான இது ஐட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே ஐட்டமா கூட யூஸ் பண்ணலாம், ஒரு ஹோம் டெக்காருக்கு யூஸ் பண்ணலாம். ஜெர்மன் சில்வர்ல வரக்கூடியது. ஸோ அதில் எனாமல் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் எனாமல். ஒரு பெரிய ஜக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கப் அந்த வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து ஒரு கிரீன் கலர் எனாமல் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அடுத்து அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸு, பட் வந்து ஒயிட் கலர் அந்த எனாமலில் வருது. இதெல்லாம் கூட ஜெர்மன் சில்வர் தான், கோல்டு பிளேட்டட். அடுத்தது ஒரு மெரூன் கலர்ல வந்திருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2750 போட்டிருக்கு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ கீழே கூட நிறைய வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டமா கொடுக்கணும், கொஞ்சம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு 3000க்குள்ள ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த மாதிரி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் அக்கேஷன்ஸ்க்கு. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வழக்கம் போல் கேட்குறது தான், வீடியோ எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா, இல்லை ஐ ட்ரீட்டாக இருந்ததா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சென்னை சில்க்ஸில் ஆடியோ ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவான சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் அதில் பார்க்க போகிறோம்.
ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் உங்கள் மொபைலில் உடனுக்குடனே வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு இல்லை ஐடிட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த ஷாப்பில் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.